தீவிரவாதிகள் 7 கிறிஸ்தவர்களை பிடிச்சிட்டாங்க. இரவில் பனி பெய்யுது, பக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? இந்த வீரர்கள். நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறதா இருந்தால் குளிர் காய்கிற இடத்துக்கு நீங்கள் ஓடி வந்து முழங்கால் நீ உட்காரலாம். அப்பொழுது ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் குளிர் தாங்க முடியல. திடீரென்று எழுந்து ஓடி நான் இயேசுவை மறுதலிக்கிற நெருப்பு எரிகிற இடத்துல போய் அங்கே அப்படி உட்கார ஆரம்பிச்சிட்டான். ராணுவ வீரன் ஒருவன் இதை பார்த்து கொண்டே இருந்தவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று வேகமாக ஓடி வந்து பிடிச்சி கேட்குறாங்க. நான் என் கண்களை திறந்து பார்த்த பொழுது 7 கிரீடங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு கிரீடம் மேலே போவதும் கீழே வருவதுமாக வேவரிங்காக அப்படி இருக்குது. அப்பொழுது நான் கண்டுபிடித்து விட்டேன், இந்த 7வது மனிதன் தன்னுடைய அழைப்பை இழக்கப் போகிறான் என்று. இந்த கிரீடம் எனக்கு வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஓடி போய் அந்த இடத்துல நின்றேன். போய் நான் சாக போகிறேன், ஆனால் நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் மரித்து போனது. பாருங்களேன், இந்த விசுவாசம் அதுதான்.